பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல் ஷீட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பாருங்கள் என்னென்ன காலம்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்குது, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு நாம் வந்து இந்தந்த நேமில் வந்து காலம்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி பிரிண்ட் ப்ரிவியூவில் தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் கீயாக இருக்கிற Ctrl+P கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கான இந்த ப்ரிவ்யூ டேபிள் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸல் ஷீட்டில் என்னென்ன காலம்ஸ் போட்டிருந்தோமோ அது ஃபுல்லாக வரல, உங்களுக்கு மேக்ஸோடு நின்றுச்சு. சோஷியல் அண்ட் சயின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகலை, விச் மீன்ஸ் மேக்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு காட்டியிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேஜை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதை எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து லெட்டர் அப்படிங்கிற அந்த பேஜில் இருக்குது. நாம் இதை வந்து A4 அப்படிங்கிற அந்த பேஜை வந்து அந்த ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து A4 பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்ஜின் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்குது, நாம் வந்து அது சின்னது பண்ணணும், நேரோவாக பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நேரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்டர்ஸ் வந்து நேரோ ஆயிரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன் சொல்லக்கூடிய இந்த ஓரியன்டேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று போர்ட்ரேட், அதாவது வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப், அதாவது ஹரிசாண்டலாக பிரிண்ட் ஆகிற ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே காலம்ஸ் நிறைய இருக்கிறனால வேர்ட்டிக்கல் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ நம்ம லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஜ் லேஅவுட்டில் இருக்கிற செட்டப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இது நார்மல் பேஜாக நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. நம்ம இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஒர்க் புக் வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ போய் பார்க்கலாம். ஏன்னா இது எப்படி ப்ரிவ்யூ ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ Ctrl+P கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபைலில் போயிட்டு நீங்கள் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரிவ்யூ ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம சீரியல் நம்பர் இருக்குது, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஸோ நம்ம போட்ட எல்லா காலமுமே இதில் வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ஸ், அதாவது ஆக்டிவாக இருக்க ஷீட்ஸ் வேணுமா, இல்லை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் என்டையர் ஒர்க் புக் வேணுமா, இல்லை பிரிண்ட் செலெக்ஷன் வேணுமா, அதாவது நம்ம ஏதாவது ஒரு டேபிளை செலக்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனா அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கொலேட்டட், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வேணுமா, செகண்ட் பேஜ் வேணுமா, இல்லை வந்து அதுவே கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்தது அந்த லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனா இல்லை போர்ட்ரேட் ஓரியன்டேஷனா அப்படிங்கிறலாம் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து என்டையர் பேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தோம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 10 பேரோடைய மார்க் தான் வேணும், இல்லை ஒரு 10 பீப்புளோடைய ஸ்கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த 10 பேர்த்தை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். 10 ரோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நாம் வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் செலெக்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த 10 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த 10 பேருடைய மார்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைன்ஸ் இல்லை, ஹெட்டர்ஸ் தனியாக ஹைலைட் ஆகலை. ஸோ அதில் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஃபார்மட் ஆஸ் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் இருக்க டேபிளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டிங் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு அதில் வந்து ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்டிங்ஸும் பிரிண்ட் ஆயிரும். கிரிட் லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் காலம்ஸ்க்கு ரோஸ்க்கு நடுவில் இருக்க அந்த லைன்ஸ் வந்து டாட்டட் லைன்ஸாக சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் வந்து Ctrl+Pயோ இல்லை வந்து ஃபைல் கொடுத்து அங்கே பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலோ எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகும். நம்ம பிரிண்ட் செலெக்ஷன் கொடுத்துருந்தனால ஒன்று வந்துருந்துச்சு. சப்போஸ் நம்ம ஹோல் ஷீட்டை கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் ஷீட்டு வந்து எப்படி பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா, அந்த நம்ம என்ன ஃபார்மேட்டிங் கொடுத்தோமோ அந்த ஃபார்மேட்டிங் டேபிளில் ஹெட்டர்ஸோட நம்மளுக்கு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கனாலும் அதே ஹெட்டர் இருக்கும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ். பார்த்தீங்களா 32 வந்துருச்சு. ஏன்னா முன்னாடி ஷீட்டில் 31 வரைக்கும் இருக்குது, இப்போ இங்கே 32 இருக்குது வித் ஹெட்டர்ஸோட இருக்குது. இப்போ இதுலேயே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம Ctrl+P கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து இன்னும் இந்த பாக்ஸில் வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது எவ்வளோ காப்பீஸ் வேணும், இப்போ உங்களுக்கு ஒரு காப்பி வேணுமா இல்லை 2,
3 காப்பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு 1 காப்பி தான் வேணும்னா அதை டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர், அதாவது வந்து உங்கள் ஏரியாவில் நிறைய பிரிண்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த பிரிண்டரை டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணணும், இல்லை எந்த பிரிண்டரில் இது பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு தான் இந்த பிரிண்டர் அப்படிங்கிற இந்த செலெக்ஷன் பாக்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் உங்களுக்கு எது ரெடியாக இருக்கோ இல்லை எது டிஃபால்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிரிண்டரை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்டருடைய ட்ரேல நீங்கள் பிரிண்ட் பண்ணது வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS எக்ஸல் ஷீட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம்.